நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சர்வ பூபால வாகனத்திலும் மோகினி அலங்காரத்திலும் காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம். சர்வ அலங்காரத்தோடு நாக வாகனங்களில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம். சர்வ பூபால வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் தை திருவிழா. அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியும் நாக வாகனத்தில் அகிலாண்டேஸ்வரியும் பவனி. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் 66வது பீடாதிபதி ஆராதனை விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்கால் அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தான தை மாத பூஜை. விமர்சையாக நடைபெற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் உற்சவத்தின் 4ஆம் நாளான நேற்று மாலை கோவில் வளாகத்தில் கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை துவங்கியது. நாரையாக வந்த அசுரனை சம்ஹாரம் செய்யும் பக்காசுரவத கோலத்தில் காட்சி கொடுத்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு பச்சை பட்டு சேலைகள் கட்டி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் பூச்சடை பின்னலும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். வேதம் நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசிக்க ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சர்வ பூபால வாகனத்தில் உபயநாச்சியார்கள் சமேத உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். கோவிலின் வெளியே வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்து உபயநாச்சியார்கள் சமேதராக பவனி வந்த உற்சவரை வழிநெடுகிலும் பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 5ஆம் நாளான இன்று காலை ஆலய வாகன மண்டபத்தில் கேடயத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கும் பல்லக்கில் மோகினி அலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் ஆலய அதிகாரிகள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கையில் வெண்ணெய் உருண்டை ஏந்தி நர்த்தன கிருஷ்ணனாக எழுந்தருளிய சுவாமி முன்னே செல்ல பல்லக்கில் மோகினி அலங்காரத்துடன் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பின்தொடர ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தவாறு அழைத்து வந்தனர். விசேஷ அலங்காரங்களில் உற்சவ மூர்த்திகள் மாட வீதியில் உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடத்தப்பட்டு வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக ஆதி தம்பதிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர்.
பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சோமநாயகி அருள்மிகு காமாட்சியம்மன் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஆதி தம்பதிகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சூட்டி பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு ஆரத்தி காட்டி உற்சவ தெய்வங்களுக்கு புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் உற்சவர்கள் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி மற்றும் அருள்மிகு காமாட்சி அம்மனையும் நாக வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். நீல பட்டுடுத்திக் கொண்டு சுவாமியும் பச்சை பட்டுடன் அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் நாக வாகனங்களில் பவனி வந்த தெய்வங்களை வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். இன்று காலை உற்சவ மூர்த்திகளை மலர் பிரபை வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சிவபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். பச்சை பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து உற்சவர்களை அழகாக அலங்கரித்திருந்தனர். நுழைவாயில் ஆராதனைக்கு பிறகு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல நகர வீதியில் தெய்வங்களின் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான இன்று காலை கோவில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மச்ச அவதார மூர்த்தியாக அலங்கரித்து சர்வ பூபால வாகனத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மச்ச அவதார கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவருக்கு பட்டாடை கட்டி காசுமாலையுடன் பலவித ஹாரங்கள், அடுக்கு பதக்கங்களோடு நீள்முடி கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் நிறுத்தி மலர் மாலை பிரபை வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தாயாருக்கு 3 வேத பாராயணம் நடைபெற்றதும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பிரபந்த பாராயணம், ஆஸ்தானம் நடத்தி பழங்கள் நிவேதித்து தாயாருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிற்பகலில் உற்சவரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையுடன் கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் தை மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகள் அதிகார நந்தி வாகனத்திலும் நாக வாகனத்திலும் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாலயத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை அதிகார நந்தி வாகனத்திலும் நாக வாகனத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர்.
அபயமும் வரதமும் காட்டி சர்வ அலங்காரத்தோடு அதிகார நந்தினி மீது நின்றபடி முக்கண் முதல்வன் முன்னே செல்ல நீலப்பட்டுடுத்திக் கொண்டு பலவித ஆபரணங்களோடு நாக வாகனத்தில் இருந்தவாறு அகிலாண்டேஸ்வரி அழகாக காட்சி தந்தபடி பின்தொடர மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் உடன் வர ஆதி தம்பதிகளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சங்கர மடத்தில் ஸ்ரீ மகா பெரியவரின் குருவும் 66வது பீடாதிபதியுமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் விஜயம் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ மகா பெரியவர் பிருந்தாவனம் அருகே அவரின் குருவான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திரு உருவப்படத்தை வைத்து அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூரண கும்பம் முன்னே செல்ல மடாதிபதிகள் பின்தொடர ஸ்ரீ மகா பெரியவர் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனங்களை வலம் வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என கோஷம் எழுப்பியபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் பீடாதிபதி அட்சதை மற்றும் அருளாசி வழங்கினார். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்பு மிக்கதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு வில்வபுரீஸ்வரர் கோவிலின் 7ஆம் வருட அபிஷேக விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு நாகதேவதையம்மன் கோவிலில் மூலவர் அருகே முளைப்பாரிகள் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முளைப்பாரிகளையும் பால்குடங்களையும் சுமந்து கொண்டு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக ஏந்தி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். கருவறையில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் தெப்போற்சவம் நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளையும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனை தனி திருச்சியிலும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தசரதன் மைந்தர்கள் கையில் வில்லும் அஸ்திரங்களும் ஏந்தி திருக்காட்சி தர ஜானகி தேவி நாணத்துடன் ஸ்ரீராமபிரானின் வலதுபுறம் நின்று அழகாக அருள் பாலித்தார். தனி திருச்சியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கும் நீல பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். மங்கள வாத்திய முழக்கத்துடன் ஒய்யார நடை நடந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெப்பக்குளத்தை அடைந்ததும் அங்கு பச்சை தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் குளக்கரையில் இருந்தவாறு உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் உற்சவர்களை திருக்குளத்தை சுற்றி வர செய்ததும் மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். அங்கு தெய்வங்களுக்கு நுழைவாயில் ஆராதனையோடு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதித்து உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் இருக்கும் அருள்மிகு ராஜா சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழாவையொட்டி கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமர வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் கொடிப்பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். பிறகு ஆரத்தி காட்டியதும் தங்க முலாம் பூசப்பட்டு
கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கம்பத்திற்கு தூபத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பின்னர் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வெள்ளி கவச அலங்காரத்தில் தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த மூலவருக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. கோவில் வளாகத்தில் தங்க கவச அலங்காரத்தோடு மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கும் ஆரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று முருகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஓரிச்சேரியில் உள்ள புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ மாயம்பெருமாள் திருக்கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ மாயம்பெருமாளுக்கு வஸ்திரம் கட்டி ஹாரத்துடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சாயக்கொண்டையோடு சர்வாபரணங்கள் அணிந்து இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி எழுந்தருளியுள்ள சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் மற்றும் அஞ்சனை மைந்தனுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ மாயம்பெருமாளை மனமுருக வேண்டி தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி சாதிக்கப்பட்டது. சேலம் நரசோதிப்பட்டி ரெட்டியூர் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 5 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த திருக்கோவிலை பச்சை தோரணங்களால் அழகாக அலங்கரித்திருந்தனர். ஆலயத்தின் உள்ளே பச்சை பந்தல் அமைத்து பலவித பழங்கள் கொண்டு தோரணங்கள் கட்டியிருந்தனர். கோவிலில் மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டாடை கட்டி காசு மாலையுடன் சர்வாபரணங்கள் அணிவித்து ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்காரம் செய்து ஆசனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்காரங்கள் செய்து ஊஞ்சல்கள் மீது அமர்த்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மதாவல விநாயகர் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் 113ஆம் ஆண்டு மகாசிவராத்திரி விழாவையொட்டி உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பெண்கள் கோவில் வளாகத்தில் அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். கேடயத்தின் மேல் உற்சவரம்மனை வெண்ணெய் தாழி கண்ணனாக அலங்கரித்து அமர்த்தி இருந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த கொடிமரத்திற்கு பக்தர்கள் முன்னிலையில் ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கண்ணனாக அருள் புரிந்த அம்பிகைக்கும் தீபங்கள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சதீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலிலிருந்து உலா புறப்பட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் குடிகொண்டிருக்கும் திருநீலகண்ட நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 ஒருவராக எழுந்தருளி இருக்கும் திருநீலகண்டருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நித்தமும் கைகூப்பி தொழுதவாறு காட்சி தரும் நாயனாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நாயனாருக்கு அர்ச்சனை செய்து தூப தீபத்துடன் தேங்காய் பழங்களும் நைவேத்தியங்களும் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் திருநீலகண்ட நாயனாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானத்தில் எண்ணற்ற பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வெண்ணிற ஆடை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கண்மலர்கள் எலுமிச்சை மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்காட்சி தந்தருளினார். கோவில் மண்டபத்தில் மேடை மீது அம்மன் திருமுகம் பதித்த பிரதான திருவிளக்கையும் உற்சவர் அம்மனையும் சிறப்பாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த 1008 பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பிரதான திருவிளக்கு மற்றும் அம்மன் உற்சவ மூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு பக்தர்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பிரதான தீபத்தை ஏந்தி வந்து மூலவர் அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ லலிதாம்பாள் கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள கொல்லாச்சத்திரத்தில் சுவாமி அம்பாள் திருவுருவ படங்களை சிறப்பாக அலங்கரித்து வைத்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களையும் சமர்ப்பித்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பெண்கள் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பக்தி பரவசத்துடன் பாராயணம் செய்தனர். பிறகு ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மாங்கல்ய தாரணம் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து ஆலம் கரைத்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி திவ்யநாம பாராயணம் செய்ததும் கும்மி கோலாட்ட வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் குடிக்கொண்டிருக்கும் தென்முக கடவுளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி கல்லாள மரத்தின் கீழே அமர்ந்து அருளும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சாமந்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் மஞ்சள் வஸ்திரங்கள் சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கி கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத திருவிழாவின் நிறைவாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவில் கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி முத்தங்கி அணிவித்து கவசங்களுடன் தலைப்பாகையும் சூட்டி மலர் மாலைகள் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய தேவியர்களும் வண்ணப்பட்டுடுத்திக் கொண்டு இருபுறம் நின்றவாறு அருள் புரிந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேலும் கொடியும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த முருகப்பெருமானுக்கு நாமார்ச்சனையோடு ஆரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் விபூதி மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு உக்ர பிரத்யங்கரா தேவி கோவிலில் பக்தர்களின் வேண்டுதல் மற்றும் நேர்த்தி கடனை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் அருள்மிகு மகா உக்ர பிரத்யங்கரா தேவிக்கு தீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்து சிம்ம முகத்துடன் 4 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி அருள் புரியும் தேவிக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி
மலர் கிரீடத்துடன் எலுமிச்சை மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பாண்டுரங்கன் பஜனை மடத்தின் 100ஆம் ஆண்டு பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு மூலிகை பொருட்களுடன் நெய்யும் சமர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி மற்றும் அங்கு பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். தொடர்ந்து பஜனை மடத்தில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருவுருவ படங்கள் மீதும் புனித நீர் தெளித்து ஆரதிகளை காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சர்வ பூபால வாகனத்திலும் மோகினி அலங்காரத்திலும் காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம். சர்வ அலங்காரத்தோடு நாக வாகனங்களில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம். சர்வ பூபால வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் தை திருவிழா. அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியும் நாக வாகனத்தில் அகிலாண்டேஸ்வரியும் பவனி. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் 66வது பீடாதிபதி ஆராதனை விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்கால் அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தான தை மாத பூஜை. விமர்சையாக நடைபெற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.